ஸோ இந்த EDIA வந்து நமக்கு நம்ம கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மூலமா நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து இந்த ட்ரைனிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து கற்றுக்குறோன்னு பார்ப்போம். நம்ம ஒருத்தருக்கு என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் எப்போ ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்கள் 2020 தான் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒர்க்லாம் எப்போயுமே இது பண்ணலை. 2024 தான் எங்களோட ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரைனிங் வந்ததுனால எனக்கு டெக்னாலஜி வச்சு நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட ஸ்டோரை டெவலப் பண்ணலாம், மார்க்கெட்டிங் சேல்ஸ்க்குள்ள என்ன டிஃப்ரென்ஸு, அது கூட உத்திகள் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு ஸ்டோரை டெவலப் பண்ண நிறைய தெரிஞ்சுக்கணும். நாங்களும் இங்கே சென்னை சிந்தாமணியில் இருக்கோம். ஆல்ரெடி எங்கள் ஸ்டோர் வந்து அண்ணா நகரில் வெல் நோன் தான், எல்லாருக்குமே தெரியும். பட் என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணணுன்னு பார்க்குறேன். பட் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ ஏஐ மூலிமா இங்கே சொல்லித்தரதா சொன்னாங்க. வந்து நான் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்கம்மா? நேற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தாங்க. அப்போவே டெமோ பண்ண சொன்னாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ப்ரைவேட் ஏஜென்சிஸ்ட்டை ஒவ்வொரு நாளாக கேட்டு இப்படி போடுங்க அப்படி போடுங்க நமக்கேற்ற மாதிரி ஐடியாவை அவங்கள வச்சு பண்ணுறதை விட, எக்ஸாம்பிள் கொல்லி ஹில்லேருந்து நம்ம மிளகு வாங்கி பொதுமக்களுக்கு வந்து மார்க்கெட் பண்ணுறோம். அந்த பிக்சர்ஸை ரியலாக ஏஐலே கொண்டு வந்து அதை வந்து ப்ரமோட்டிவாக கொண்டு வரும்போது நேற்றுக்கு ஸ்டேட்டஸில் போட்டிருந்தா எல்லாருமே லைக் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ரியலாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இனிமேல் நம்ம ஒவ்வொன்றுக்கும் போய் யாரையாவது வெளியே அன்னோன் பர்சனை சர்ச் பண்ணுறதை விட நாமளே ஒரு சின்ன மந்த்லி ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ் வருது, இதுக்கெல்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நல்லா க்ரியேட் ஆகிருக்கு. சூப்பர். இப்போ வரப்போகிற தீபாவளிக்கு நீங்களே உங்கள் ஸ்டோருக்கான அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஈரோட்லேருந்து வந்துருக்கீங்க. நான் வந்து எனக்கு இந்த மார்க்கெட்டிங் இதை பற்றி இந்த ரத்னபால் சார் எடுத்த கிளாஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருந்துச்சு. ரெண்டாவது அவர் வந்து ஒரு டார்கெட் யார், ஒரு கஸ்டமர் யார் அப்படிங்கிறது வந்து நீ ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அது நம்ம இவ்வளோ நாள் வந்து நாங்கள் ஆக்சுவலாக பொன்னமுதம்னு ஒரு பிராண்ட் ஒன்று நாங்களாக தயார் பண்ணோம். அதுக்கு வந்து அந்த லேபிளிங் பிராண்டட் அந்த இதெல்லாம் நாங்களே பண்ணோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம். ரெண்டாவது அவங்கள்ட்ட போய் நம்மளோட எண்ணங்கள் அதெல்லாம் போய் சொல்லி அதை செயல்படுத்த எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்தோன்னே நம்மளே இது ஈஸியாக செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஸோ இன் ஃப்யூச்சரில் நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த கிளாஸு. ப்ளஸ் இந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு ப்ளஸ் நம்ம எப்படி இந்த மார்க்கெட் பண்ணணும் அதையெல்லாம் நம்ம ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீலகிரியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டு, அதாவது சாக்லேட், ஹோம்மேடு சாக்லேட்டு, பிஸ்கட்டு எல்லாமே, டீ தூள் எல்லாமே கிடைக்குது. இருந்தாலும் எல்லாருமே ப்ரைவேட்டு தான் போய் அனுப்புகிறாங்க. ப்ரைவேட் பொருளுமே நாங்கள் விற்கிறோம். ஆனால் வந்துட்டு அவங்க வந்து ஆடை வந்து விளம்பரப்படுத்தி அவங்க வந்து நிறைய சேல்ஸ் காமிக்கிறாங்க. நம்மளும் இந்த ஏஐ மூலமாக எப்படி அதை வந்து இன்னோவேட்டிவாக பண்ணி எப்படி மக்கள்கிட்ட ரீச் பண்ணலாம், ஒரு ஆடாக நம்ம செல்ஃப் சர்வீஸ், அதாவது சூப்பர் மார்க்கெட் முன்னாடியே ஒரு டிவி டிஸ்பிளே வச்சு அதை வந்து காமிச்சு மக்களை ஈர்த்து இந்த சேல்ஸ் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் ஏஐ வந்து நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக நம்மளாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். போய் யாரையாவது நம்ம இருக்கிற வேலை பிஸியில் வெளியில் போயிட்டு ஒரு சிஸ்டம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் ஏஐ தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நம்ம இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் இங்கே வந்துட்டு அதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா வானவில்னு ஒரு பிராண்ட் போடுறோம். இப்போ வானவில் பிராண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பிராண்டிங் நம்ம எப்படி பண்ணணுன்றதே நமக்கு தெரியுது. இப்போ இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, எக்ஸைட் சைஸ், அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. நம்ம ஒரு பிராண்ட் பண்ணுறோன்னா நம்ம காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுறோம். நம்ம மேக்ஸிமம் வந்து ஒயிட் கலரில் அதிகமாக தெரியுற மாதிரி நம்ம கலர்ஸை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தான் நாங்கள் அந்த பிராண்டிங் பண்ணியிருந்தோம். இப்போ இவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்தது, நம்ம பிராண்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் எங்கள் சிந்தாமணி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நிறைய கோஆப்ரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறோம். உதாரணத்துக்கு மங்களம் மஞ்சள் தூள், மசாலா தூள், TCMSோட தேங்காய் எண்ணெய் குளியல் சோப்பு இதெல்லாம் விற்கிறோம். அது எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்குன்னு தெரியுது. பட் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லாத காரணத்தினாலேயே பப்ளிக் கிட்ட நம்மளால் ரீச் ஆக முடியல. இவ்வளோ குவாலிட்டியான சோப்பு ஏன் விற்கல அப்படின்ற போது ரத்னபால் சார் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தார் மார்க்கெட்டிங் பற்றி. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க, நம்மளோட வேல்யூஸ் என்ன. முதல்ல எனக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வேல்யூஸ் வந்து ஏதோ நம்மளை பற்றி கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்மளோட வேல்யூஸ், நம்மளோட ப்ளஸ் என்னென்னா கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒன்று, பெஸ்ட்டு குவாலிட்டி, கலப்படம் இல்லாத பியூராக இருக்கக்கூடிய பொருட்கள் தான்.
அப்படிங்கிறது தான் நம்மளோட வேல்யூஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்கிறத உணர்றதுக்கு எனக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அவர் உங்களோட வேல்யூஸ் என்னென்னு ரிப்பீட்டடாக கேட்க எனக்கு தோணுது. ஸோ என்னோட சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு வேல்யூவான ஒரு பொருளை நான் விற்கிறேன் அப்படிங்கிற போதே எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது. பட் என்னென்னா இதை ரீச் பண்ணுறதுக்கு செலவில்லாமல் நான் அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி கிளாஸில் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஆன்லைன் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், இது இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா .com இல்லை .in அந்த வெப்சைட்டை எப்படி உருவாக்கணும், அந்த வெப்சைட்டில் வந்து எப்படி நம்ம வந்து ஆட் ஆகணும், ஸோ அந்த பிராண்ட் நேம் வந்து இருக்குதா, வேர்ல்டு லெவலில் இருக்குதா, அதை எப்படி சர்ச் பண்ணணும், ஸோ எப்படி ஃபெமிலியராக கொண்டு போகணும். அப்போ நம்ம ஒன்று திங்க் பண்ணுறோம்னா அதை ஏஐ ஃபுல்லாக எல்லாமே கொண்டு வரதுக்கு, அதாவது ஒரு வீடியோவாக, ஒரு இமேஜாக, ஒரு தமிழில் சாங்ஸாக, நம்ம இருக்கிற ஹோல் ஆடையும் பிக்சர்ஸு, இமெயில்ஸு, காலிங் ஆக்ஷன்ற முறையில் வந்து அந்த கஸ்டமர் நமக்கு கால் பண்ணணும்னா அதுக்கு எப்படி கொடுக்கணும், அந்த ஆடில் வந்து எதை வந்து ஹைலைட் பண்ணணும், எதை வந்து குறைக்கணும், கண்டிஷன்ஸ் எப்படி போடணும் இப்படின்னு ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன விஷயமும் எப்படி கவனிக்கணுன்றது சொல்லியிருக்கிறது வந்து இவ்வளோ நாளாக என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ரியலைஸ் பண்ண வச்சுருக்காங்க. ரெண்டாவது இத்தனை அந்த ஏஐ அந்த டூலுங்கிற விஷயத்தை வந்து நம்ம இது வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஒரு டூல் இது வந்து இப்படி ஒரு ஈஸியான ஒரு வெப்சைட்டு அப்படிங்கிறது ஒன்று தெரியும். நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணதே இல்லை. நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணுவோம், ப்ளஸ் அதை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ விஷயம் அந்த கூகுளில் இருக்குது அப்படிங்கிறத வந்து 3 டேஸுமே ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்டர்ஸும் வந்து நமக்கு ரொம்ப நல்ல தெளிவாக கிளாஸ் எடுத்ததுனால நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளவு நம்ம பழக தான் வரும், இருந்தாலும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு இப்போ நமக்கு வந்து இந்த ChatGPT இதெல்லாம் இருக்கிறதே தெரியாது, காமா இதெல்லாம் தெரியவே தெரியாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்மளால் பண்ண முடியுன்றது இந்த கிளாஸ் வந்ததுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு அவேர்னஸ் கிடைச்சிது. கண்டிப்பாக தேங்க்ஸ் டு இடி. கோஆப்ரேட்டிவ்க்குன்னு நமக்கு வந்து விளம்பரத்துக்காக எந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணவோ நம்மளுக்கு நிதி ஒதுக்குறது இல்லை. ஆனால் இந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறம் நிதி எதுவுமே வேணாம், நம்ம வந்து இதிலேயே டெவலப் பண்ணிக்கலாம், நம்மளாலே செலவே இல்லாமல் நம்ம பொருளை அடித்தட்டு மக்களுக்கு கூட ரீச் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்போ வந்துருக்கு. கண்டிப்பாக கோஆப்ரேட்டிவ் நம்ம வேறு லெவலுக்கு கொண்டு போக முடியும். பிடிச்சது என்னன்னா அந்த அப்ளிகேஷன், அதாவது டூல், அந்த டூலை வந்து நம்மளை யூஸ் பண்ண வச்சது தான். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தர் சொன்னால் கூட நம்ம அந்த ஆப்ஷன் போக மாட்டோம். இது ப்ராக்டிக்கல் தியரிட்டிக்கலாக இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலாக இருந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு கிளாஸ்லையும் இடையில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக செய்யுங்கன்னு டைம் கொடுத்து செய்ய வைக்கிறாங்க. ஆப்பில் நீங்களே பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெறும் கோஆப்ரேட்டிவ் மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லாமல் பர்சனலுக்கும் இது பயங்கரமாக யூஸ் ஆகுது. 3 டேஸ் கிளாஸ் வந்து ரொம்ப நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம பசங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்குமே நம்ம 4 பேருக்கு போய் இதை பற்றி சொல்கிறதுக்குமே நம்ம நல்லா லேர்ன் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்தியன் டூபத்தில் சிட்டி ரோபோ கேரக்டர் வரும், இது இப்படிலாம் வேலை செய்யுமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்தது. பட் இன்றைக்கி நம்மளே வந்து ஒரு ரோபோ மாதிரி நம்ம கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு என் வேலையெல்லாம் அதுக்கிட்ட தள்ளி விட்டுட்டு நம்ம அழகாக ஜாலியாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 டேஸ் ட்ரைனிங்கில் இவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். நம்ம இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குது, நம்மளால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கிறதுலேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் தான். நம்ம இனிமேல் நம்மளுடைய சேல்ஸ் வேல்யூ கிராஃபில் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கிராஃப் கூட நம்ம போட தேவையில்லம்மா, டேட்டாஸை மட்டும் கொடுத்துட்டோன்னா அழகாக அதுக்கு போட்டு படத்தை போட்டு தள்ளிடும். அதுக்கப்புறம் இவங்க என்ன கேட்பாங்க, என்னப்பா நீ ஒரே படம் போடுற அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஆகிடும். நம்மளாம் ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணுறதுனா பெரிய கஷ்டம்னு நினச்சோம். ஜஸ்ட் ஏஐட்டு இப்படி கொடுத்தா ஈஸியாக அது ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருன்றது நமக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. நான் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் 15 இயர்ஸாக இருக்கேன். பட் நான் வந்து என்ஜினியர் கிடையாது பேசிக்காக. பட் இந்த வேலையெல்லாம் செய்கிறது இத்தனை நாளாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் படிச்சிருக்கணும், டிசைனிங் படிச்சிருக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை. ஜென்ரலாக இருக்கிற ஒருத்தருமே இந்த டூல்ஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இதை பிஸ்னஸாக பண்ணலாம், சொந்த வேலைக்கு பண்ணலாங்கிற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம்ல, எல்லாருமே கற்றுக்கிட்டோம்ல. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுங்கள், பொன் விளக்கே ஆயின் தூண்டுகோல் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தாலும், நம்ம எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்தாலும், ஒருத்தவங்களுக்கும் நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம பொலிவூட்டுறதுக்கும் பயிற்சி தேவை. அந்த பயிற்சி மட்டும் பத்தாது, அந்த பயிற்சியோட முயற்சி இருந்தால், முயற்சி செய்தால் நம்ம சக்ஸஸ் வெற்றி. தேங்க்யூ டு கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அண்ட் EDII.